ஒரே செகண்ட் சார். ம். எஸ் சார், ப்ளீஸ் கோ ஹெட் சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல ஜேசிஸோட ஹிஸ்டரியை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்திய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா தான் லாங் டேர்ம்ல நம்மளால பிளான் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்படி நீங்க பார்க்கும்போது 1915 1915 ஒரு ஒரு தனி மனிதனோட விஷயம் தான் இவ்வளவு உருவாயிருக்கிற ஆர்கனைசேஷன். அது ஹென்ரி கிசன்பியர் அப்படிங்கிறவர் செயின்ட் லூயிஸ் மிசோரியில ஒரு டீமோட சேர்ந்து தொடங்கின இந்த அமைப்பு தான் ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல். இது இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேல 120 கண்ட்ரிஸ் பிளஸ் கண்ட்ரிஸ்க்கு மேல இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இது 77th இயர். நம்ம இந்தியாவில் வந்து 77th இயர். ஸோ இதோட இந்த 77 வருடங்கள்ல 76 வருடங்கள்ல என்ன சாதனைகளை நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸை எம்பவர் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனா உருவாயிருக்கு. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இதோட மெம்பர்ஷிப்க்கு யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுகிறார்களா? ஆமா, அப்படிங்கிறது தான் இங்க அடுத்த கேள்வி. ரைட், யார் இதுல ஜாயின் பண்ண முடியும்? நான் ஹிஸ்டரி ரொம்ப டீட்டெயிலா போகல, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். அப்ப யாரெல்லாம் இதுல மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் வந்து 18 to 40 இருக்கிறவங்க, ஏஜ் பிட்வீன் 18 to 40 அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமான ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு மேல இல்லையா சார் 40னா 40+க்கு அப்புறம் ரெடி டு கம். இதே இதுல லேர்ன் பண்ணதெல்லாம் நீங்க திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜேசிஏ அலுமினி கிளப் அப்படின்னு ஜேஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் அந்த டைம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை, லீடர்ஷிப் குவாலிட்டியை, கம்யூனிகேஷனை, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஐடியாஸை இது எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷனா. தட் மீன் சுருங்க சொன்னால், ரொம்ப ஷார்ட்டா சொன்னா, யங்ஸ்டர்ஸை எம்பவர் பண்ணா இந்த வேர்ல்ட், அந்த உலகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுபிக்ஷமாக அல்லது ஒரு அமைதியான அல்லது எம்பவர்டு ஒரு வேர்ல்டா மாறிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபவுண்டர் அண்ட் ஜேசியோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜேசிஸ் அமைப்புங்கிறது 120 நாடுகளுக்கு மேல இருக்குது. அதுல இந்தியாவில் 77 வருடங்கள் வந்திருக்குது. அப்போ 1949 கொல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ண ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷனா ஸ்டார்ட் பண்ணது. இன்று இந்தியா முழுவதும் 1500 லோக்கல் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் இப்போ நம்ம சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஜேசி சென்னை விசுரதி அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் போல 1500 ஆர்கனைசேஷன் அக்ராஸ் இந்தியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த நம்ம இந்தியாவுடைய லெகசியில அது ஒன்று. ஓகே, அதுக்கு அடுத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ல மெம்பர் ஆனவங்க எல்லாமே தன்னோட பிசினஸ், தன்னோட லைஃப் பிளஸ் பர்சனல் லைஃப்லயும் லிஃப்ட் ஆனவங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது ஒரு இது இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் சொல்றேன். ரைட், இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல நான் ஜாயின் பண்ண அந்த ஹிஸ்டரிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பார்ட் என்னன்னா, இதோட விஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த விஷன் எதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷன் தெரிஞ்சாதான் ஒரு ஆர்கனைசேஷனோட அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ விஷன் அண்ட் மிஷனுக்காக நான் ஜென்ரலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட விஷனை படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட அதை கேட்கலாம். டு பி த ஃபார்மோஸ்ட் குளோபல் நெட்வொர்க் ஆஃப் யங் லீடர்ஸ், அதாவது உலகத்திலேயே ரொம்ப ஃபார்மோஸ்ட் நெட்வொர்க்கா யங் ஆர்கனைசேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். அதனாலதான் ஏஜ் பிட்வீன் 18 to 40 வச்சிருக்காங்க. ரைட், இதை எப்படி அடைய போறோம்? தட் இஸ் ஜேசிஏ மிஷன். எப்படி அடைய போறோம் அந்த மிஷனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு ப்ரொவைட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் எம்பவர் யங் பீப்புள் டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்ச். ஐ வில் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த சென்டென்ஸ்க்காக. டு ப்ரொவைட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரணும். எதன் வழியாக? யங்ஸ்டர்ஸை எம்பவர் பண்ற வழியாக.
அப்போ ஒரு யங்ஸ்டர்ஸை ஏஜ் பிட்வீன் 18 to 40 இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸை நல்ல வகையில ஒரு எம்பவர் பண்ணும். அந்த எம்பவர் பண்றது த்ரூ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து அந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தந்து அதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். எதுக்காக இதை உருவாக்குறோம்? டு கிரியேட் பாசிட்டிவ் சேஞ்ச், நேர்மறையான மாற்றங்களை உருவாவதற்காக அப்படிங்கிறது தான் இதோட மிஷன். இதன் வழியாகத்தான் அந்த யங் லீடர்ஸை ஆல்மோஸ்ட் குளோபல் ஒரு பெரிய நெட்வொர்க்கா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட விஷன். ரைட்டுங்களா? ரைட் சார். ஸோ இந்த மிஷனை கேள்வி நீங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சால் சொல்லுங்க, தெரியலனாலும் விட்டலாம். ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் ஒரு இது என்னென்ன அப்படின்னா, பொருளாதார சுதந்திரம் வேணும். ஒரு மனிதனுக்கு தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும். நல்ல எம்பவர்மெண்ட் இருக்கக்கூடிய நாலேஜ் வேணும். ஒரு படித்த இளைஞராகவோ நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு இளைஞராகவோ இருக்கணும். இதை தாண்டி ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நல்ல தலைமை பண்பு இருக்க வேண்டும். தலைவர்னு இங்க கோட் பண்ணல, தலைமை பண்பு இருக்க வேண்டும். நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கணும். ஃபேமிலி இருக்கணும், த சேம் டைம் நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கணும். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்ததா என்ன